அவ்வளவுதான், முடித்து விட்டீர்கள். வேட்டு வைத்த விஜய் வேதனையில் விஎஸ் பாபு. தமிழக அரசியலில் இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சி வெற்றிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது கொளத்தூர் தொகுதியின் முடிவுதான். பல ஆண்டுகளாக திமுகவின் கோட்டையாக இருந்த அந்த தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு. அதனால் அமைச்சரவை விரிவாக்கம் அறிவிக்கப்பட்ட போது இந்த முறை கண்டிப்பாக பாபுவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்ப்பு தாவேகா நிர்வாகிகள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் இருந்தது. ஆனால் இறுதியில் வெளியான பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாது தற்போதைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் என்பது சாதாரண தொகுதியல்ல, பல ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த முக்கிய தொகுதியாகும். அப்படிப்பட்ட தொகுதியில் அவரை நேரடியாக எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய அரசியல் சாதனையாகவே பார்க்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு பிறகு பாபுவின் அரசியல் செல்வாக்கு தாவேகாவில் அதிகரித்ததாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் அவருக்கு தனி ஆதரவு வட்டம் உருவாகியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் பேசினர். இதனால் அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவருக்கு முக்கிய இடம் பெறுவார் என்ற நம்பிக்கை அவருடைய ஆதரவாளரிடம் அதிகமாக இருந்தது. ஆனால் அமைச்சரவை பட்டியல் வெளியான போது பலருக்கும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. புதிய முகங்கள், இளைஞர்கள், மாவட்ட பிரதிநிதித்துவம், கூட்டணி கணக்கு என பல அம்சங்களை கவனத்தில் கொண்டு அமைச்சரவை தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பாபுவின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அவர் கடும் மனவருத்தத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சிலரின் தூண்டுதலால் தான் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்று தனது நெருங்கிய ஆதரவாளரிடம் அவர் வேதனை தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. பாபுவின் அரசியல் பயணம் பல ஏற்றத்தாழ்வுகளை கடந்து ஒரு காலத்தில் திமுக வளர்ந்து வந்த இளம் தலைவராக இருந்தார். 2006ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது திமுகவின் முக்கிய இளைஞர் முகங்களில் ஒருவராகவே பார்க்கப்பட்டார். பின்னர் தொகுதி மறுசீரமைப்பின் போது கொளத்தூர் உருவாக்கப்பட்டது. அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட போது அவருக்காக தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்தவர்களில் பாபுவும் ஒருவராவார். ஆனால் அதன் பிறகு கட்சிக்குள் அவரின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சில முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்த பிறகு பாபு ஓரங்கட்டப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர்.